பிரைஸ் த லார்ட். ஸ்தோத்திரம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தமிழில் பேசின்னு இருக்கிறேன். தமிழ் தெரியும், ஆனால் அந்த லெவலுக்கு எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் பல விஷயங்களை நான் பேசணும்னு தோந்தி நான் பேசின்னு இருக்கிறேன். ஸோ நான் பேசுகிற விஷயம் வந்துட்டு ஜென்ரலாக இருக்குது. ஆண்டவர் விஷயந்தான், ஆனால் ஜென்ரலாக இருக்குது. இது யாரையும் என்ன அது அவருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக இல்லை இது, ஆனால் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அவசரத்தை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டது ஒரு பரிபூர்ணமான அபண்டன்ட் லைஃப் வாழ்கிறதுக்கு. அப்படின்னு சொன்னால் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஊழியக்காரர் மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிகளும் ஒரு பர்ஃபெக்டான ஷார்ட்டேஜ் எந்த ஷார்ட்டேஜும் என்ன குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லிட்டு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணுன்னா பைபிள் வழியில் நடக்கணும். பைபிள் என்ன சொல்கிறதோ அது செய்யணும். அது சேர்ந்தால் போதும். பைபிள் நான் இங்கே படித்து பைபிளில் இருக்கிறது மட்டும் செய்தால் போதும். நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாம், சமாதானத்தின் வாழ்க்கையை வாழலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, மகிப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் கூட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு. இந்த நாளில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரம் வர்றாருன்றதுக்கு ஒரு 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 அடையாளம் என்னன்னா, ஒரு அடையாளம், நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஆனால் ஒரு அடையாளம் என்னன்னா, நம்மளுக்குள்ளேயே விரோதிகள் வருவார், கள்ளபோதகர்கள் வருவார், அதுக்கப்புறம் நம்மளே பிடிச்சி கொடுக்குறவர் கூட வருவார், ஒருத்தரை பிடிச்சி கொடுக்குறாரு. அப்படியெல்லாம் அது வந்துட்டு ஆண்டவர் சீக்கிரம் வருவார்ன்றதுக்கு ஒரு அடையாளம். அது இப்போ நடந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு அலர்ட்டாக இருக்கணும். அது அலர்ட் நாங்கள் ஆகிறதுக்கு ஒரே வழின்னு சொன்னால் பைபிளை ஒழுங்காக படிக்கணும். நான் எப்போ ஒரு சேனல் பார்க்குறேன். அது வந்துட்டு ரோஸ்டிங் த கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நான் நினச்சிருந்தேன், இதெல்லாம் எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் வேலை என்ன, அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சுதான் போய் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். ஒரு வேளை அவருக்கு அந்த சத்தியம் அவனுக்கு வேறவர் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருந்தால், தமறு சொல்கிறது சரியாக இருந்தால், கரெக்டாக இருந்தால், அவரே ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன் அவர் அந்த மக்களை ஒரு நல்ல வழியில் நடத்தக்கூடாது நினச்சிருக்கும்போது நான் பைபிள் படித்தேன். பைபிளில் பார்த்தா இவர் என்ன பேசுகிறது, இவருக்கானா இன்னும் ரஃப்பாக பவுல் பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சர்ச்சில் தப்பாக போதிக்கிறவர், சர்ச்சுக்கு விரோதமாக இருக்கிறவரை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது படிக்கும்போது அப்போ நினச்சேன், இல்லை இது ஆண்டவருக்காக பல பேர் நிற்குவார், உண்மை எப்போவுமே ஜெயிக்கும், உண்மை எப்போவுமே நடக்கும், ட்ரூத் வில் சஸ்டெயின் ஆல்வேஸ், இட் வில் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அவரை. ஸோ இன்றைக்கி நான் பேசுகிற விஷயம் என்னென்னா, கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு சால்வேஷன் வழி
ஆகாது, ஒரு ரட்சிப்பின் வழி ஆகாது, ஒரு பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. பைபிளில் எல்லாம் இருக்குது. நம்ம பைபிளில் என்னென்ன நம்மளுக்கு கொஷன் வருதோ அதுக்கெல்லாம் அது ஆன்சர் வந்துட்டு பைபிளில் இருக்குது. ஆனால் நாங்கள் பைபிளில் தேடுறதில்லை, போயிட்டு இவர்கிட்ட தேடுறோம் இல்லையா, அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அனுகூலமாக மாதிரி அவருக்கு லாபமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையா. ஒரு பாஸ்டரை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, இப்படி நீங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அது இது சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு சர்ச்சில் ஒரு தீர்மானம் எடுங்கோ என்னன்னு சொல்லிவிட்டு, நான் ஆண்டவரே ஒரு கையில் ஒரு காணிக்கை வச்சுட்டு வந்து ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஜெபம் பண்ண வச்சுட்டு சொல்லுங்கோ, ஆண்டவரே இப்போ இவ்வளோ தான் கொடுக்குறேன்னா, ஆனால் என் வேலை ஆயிடுச்சேன்னா நான் இன்னும் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நீங்கள் வாக்குத்தத்தை பண்ணுங்கோ, ப்ராமிஸ் பண்ணுங்கோ, அப்போது உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குது? இல்லையா. இன்னொன்று ஓப்பனாக நான் பேசுகிறேன், நான் யாருக்கும் பயந்தது இப்போ வரைக்கும் கிடையாது, இன்னுமே நான் பயக்க மாட்டேன். ஏன்னா பல பேருக்கு என்னை பார்த்தா பிடிக்காது. கர்நாடகாவில் பல பேருக்கு, பல ஊழியக்காரருக்கு, பல பெரிய பெரிய ஊழியக்காரருக்கு என்னை பார்த்தா கொஞ்சம் தூரமாக தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தப்பு செய்யும்போது நான் தப்பான்னு சொல்லிவிடுவேன், அவர் சரி இருந்தால் சரியான்னு சொல்லுவேன். எனக்கு என்ன, பைபிள் பிரகாரம் அவர் பேசுகிறது கரெக்டாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவர் அதே யாரான ஆகட்டும், அது பிஷப் ஆகட்டும், இல்லை பாஸ்டர் ஆகட்டும், டிஎஸ் ஆகட்டும், இல்லை பெரிய ஊழியக்கார ஆகட்டும், அவர்கிட்ட 1000 பேர் 1,00,000 பேர் இருந்தால் கூட அவர் தப்பு செய்தால் நேரடியாக அவருக்கு மெசேஜ் பண்ணிவிடுவேன், நீங்கள் செய்கிறது தப்பு. பைபிள் வழியாக நான் வேற யார்கிட்ட பேசுகிறதில்ல, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறதில்ல. இது வந்துட்டு மக்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதுக்கு தான் நான் உங்கள் முன்னாலே நான் பேசின்னு இருக்கிறேன். நான் யாரை பற்றியும் வீடியோவில் பேசுகிறதில்ல, ஜென்ரலாக பேசுவேன். ஆனால் அவருக்கு யாரானு தப்பாக கண்டா எனக்கு நான் பார்த்தா யாராவது தப்பு பண்ணுறது அதே அவர் டைரெக்டாக சொல்லிவிடுவேன். ஓகே, அவர் பேர் எடுத்து சொல்லுவேன். ஸோ இது என்ன, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ். பல கொஞ்சம் விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பேர் கேட்டார், ஏன்னா உனக்கு இப்போது எவ்வளோ வயசு? எனக்கு 55 வயசு. இப்போது 54 ஆகிடுச்சு. இப்போ 54 வருஷத்தில் உனக்கு பழைய ஊழியக்காரருக்கான நிறைய தெரியுமா? எனக்கு தெரியாதப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் காலி டப்பா தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியவருக்கு எல்லாம் தெரியும். என் கையில் இருக்க பைபிளில் எல்லாம் எழுதியிருக்கு, அது பார்த்து தான் நான் சொல்கிறேன். அவர் உள்ளே இருக்கிறவர் சொல்லும்போது தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது இல்லை, நான் பேசுகிறதே இல்லை. நான் யார் பேசுகிறதுக்கு? அப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஊழியம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு இப்போது. எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் பைபிளில் எங்கே கூட ப்ரேயர் டவர் கிடையாது. யாரனா இருந்தால் ஒருத்தர் எனக்கு ப்ரேயர் டவரை காட்டுங்க. பைபிள் ப்ரேயர் டவர் யாரனா வச்சது? ஊழியக்காரர், ஆண்டவர் ஆன இயேசு, அவரை சீடர்கள், அப்புறம் வந்தவர்கள், ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் வர்ற வரைக்கும் யாரானா பைபிள் டவர், ப்ரேயர் டவர் வச்சுருந்தா தயவுசெய்து எனக்கு காட்டுங்க. சர்ச்சில் பைபிளில் காட்டுங்க. பைபிளில் காட்டு தான் நான் பேசுகிறேன். நீ அந்த புக்கு இந்த புக்கு, அவர் யாரோ எழுதினா டெஸ்டமோனியல், அவர் யாரோ எழுதினா காமெண்ட்ரி சொல்லாதீங்க. பைபிளில் காட்டணும். ஒரு இடத்துல கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ப்ரேயர் டவர் கால் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தசம பாகம், உங்கள் காணிக்கைகள் இங்கே நம்ம ப்ரேயர் டவருக்கு அனுப்புனா ஆண்டவர் 50, 30, 60, 100 வாழி 100 டைம்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க.
அது கேட்டதும் போயிட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு கொடுத்துடுவாங்க மக்கள். ஏன்னா அது டபுள் ஆகிடும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை. இவர் ஆசை தான் அவருக்கு பாயிண்ட்டு. ஆசை இருக்கிறவர் தான் போய் உழுதுடுவான். அவர்கிட்ட உழுறவர் யாருன்னா, அவரை பேச்சுக்கு உள்ளிருவர் யாருன்னா, யாருக்கு உள்ள ஆசை இருக்கோ பெருக்கணும், என்கிட்ட டபுள் மணி ஆகிடும். பைபிளில் அப்படி இல்லை. பைபிளில் இருக்கிற சிஸ்டமே வேறு. நான் பேச போகிறேன், அதை பற்றி பேச போகிறேன். ஒரு கலர் சொல்லியிருந்தார். நான் பர்சனலாக கேட்டிருப்பேன். வீடை விற்று நீ ஆலயத்துக்கு கொடு, உனக்கு ஆண்டவர் 3 வீடு கொடுக்க போகிறாரு. ஆல்ரெடி 3 ஃப்ளோர் பில்டிங்கில் இருக்கிறான். 2 பில்டிங்கு 2 வீடு வாடகை கொடுத்து இன்னொரு இல்லை நல்லா இருக்கிறான். அவனுக்கு இவன் சொல்கிறது, அது விற்றுட்டு சர்ச்சுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு உங்ககிட்ட நல்லா கார் இருந்தால் விற்றுட்டு சர்ச்சுக்கு கொடுத்துடு. இது ராம்பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ராடு ஊழியக்காரர் இருக்கிறாரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் மேலே எவனா சொல்லட்டும். அவ வந்துட்டு எல்லாம் பேசுகிறதெல்லாம் இந்த மாதிரி பேசுகலை. அதுக்காக தான் அவர் சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு கார் விற்றி கொடுத்தா 3 கார் கொடு. 3 கார் எதுக்கு எனக்கு? இங்கே ஒரு ஸ்கூட்டர் நிற்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, இடம் இல்லை. இருக்கிற காருக்கே இடம் இல்லை. 3 கொடுத்தா எங்கே நிற்க வைக்கிறது? ஆனால் ஆசை பல மக்கள் போயிட்டு விற்றுட்டு கொடுத்துருக்காரு. அவள் அதை எடுத்துகிட்டு உலகெல்லாம் சுற்றுறான், பார்ட்டி பண்ணுறான். அவர் ஃபேமிலி அங்கே போகிறது, இங்கே அமெரிக்கா போகிறது, இங்கே போகிறது, பேசுகிறது, இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. பெரிய பெரிய ஊழியக்காரர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சி. பைபிளில் இருக்கிறது ஒரே சிஸ்டம். அது என்னன்னா சர்ச்சு மட்டும்தான் சிஸ்டம் இருக்குது. மக்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு மட்டும்தான் வரணும், சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகணும். நீங்கள் இருக்கிற சர்ச்சில் பாஸ்டர் எப்படி இருக்கிறாரோ, படிச்சிருக்கிறாரோ இல்லை, அது தேவையில்லை. ஆண்டவர் உங்களை அங்கே வச்சுருக்காருன்னா அங்கேயே ஆசீர்வதிக்க போகிறாரு. அவர் பேசும்போது நீங்கள் பைபிளில் செக் பண்ணணும். யாரே பேசுனா நான் சொல்கிறேன் அது சொன்னால் கேட்கக்கூடாது. பைபிளில் இப்படி சொல்கிறதுன்னு சொன்னதாக கேட்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வரும், சமாதானம் நம்ம வீட்டுக்கு வரும். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனை பேர் பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் டெஸ்ட்ராய்டு இருக்கு. ஏன்னா அந்த பாஸ்டர்களை கண்டிக்கலை. அவர் விசுவாசிகள் தப்பு செய்யும்போது, அவர் விசுவாசிகள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும்போது கண்டிக்கலை. அதெல்லாம் அவர் பிள்ளைகள் மேலே சாபமாக வந்துடுச்சு. பல பேர் சொல்கிற சாபம் இல்லையே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலைன்னா அது சாபம்தான். இயேசு கிறிஸ்துவை பர்சனல், one has to be born again, whether he is born to a pastor or a Christian family or a biggest servant of God. Unless he is born again, he is not belongs to Christ. He belongs to that pastor. Born again is very important. பல விஷயங்கள் நடந்துன்னு இருக்கு. இப்போ காணிக்கை விஷயத்துக்கு வர்றேன். பல பேர் சொல்கிறாரு தசமபாகம் கொடுக்கக்கூடாது. பவுல் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மனசில் எப்படி எவ்வளோ தீர்மானம் எடுக்கிறீங்களோ அது கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையில் அது ஒன்று தான், அப்படி ஒன்றும் இல்லை, தசமபாகம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் பழைய நியமத்தில் எது இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான். இஸ்ராயல் அது பழைய நியமத்தில் இருக்கிறது மட்டும். ஆமாம்,
பழைய நிர்மாணத்தில் இருக்கிற ஒரு விஷயமும் அது இஸ்ரேல் மக்களுக்கு தான். ஆண்டவரை பற்றி இருக்கிற விஷயம் விட்டுட்டு, ஆண்டவர் பற்றி பணத்தை பற்றி இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி இருக்கலாம், அந்த பண்டிகைகள் பற்றி இருக்கலாம், எந்த விஷயம் இருந்தாலும் கூட அதெல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை, ஏசப்பா பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் பற்றி என்ன எழுதியிருக்கு? ஆண்டவர் ஒருத்தர், அவரை மட்டும்தான் மதிக்கணும், அவரை மட்டும்தான் அன்பு காட்டணும், அவரை மட்டும்தான் நாங்கள் ஊழியம் பண்ணணும், அவரை மட்டும்தான் நாங்கள் சேவிக்கணும். அது வந்துட்டு அது எல்லாம் அந்த ஆண்டவர் பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் அப்ளிகபிள் அது. ஆனால் தசம பாகம் பற்றி கொஞ்சம் பல பேர், பெரிய ஒரு ஊழியக்காரர் கூட சொல்கிறார் அந்த பேச, ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர், நல்ல ப்ரீச்சர், அவர் நல்லா பேசுவார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அது எதுக்கு அவரை ஸ்டடி பண்ணல, பைபிளை பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இந்த தசம பாகம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் என்ன ஆகுது, கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கொடுத்த விஷயம் கிடையாது. இது உள்ளத்தில் வந்த ஒரு விஷயம். உள்ளத்தில் இந்த ஆண்டவர் எப்போ சொல்ல தசமபாகம் நீங்கள் கொடுங்க எனக்குன்னு சொல்லிட்டு, தசமபாகம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் ஒரு தெய்வ மனிதன் உள்ளத்தில் வந்துடுச்சு, உள்ளத்தில் வந்துச்சு, நான் ஒரு 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து, அது வந்துட்டு அப்ரஹாம் அவர் வந்துட்டு எருசலேம் ராஜாவுக்கு கொடுத்தார் இல்லையா, அவருக்கு கொடுத்தாரு. யுத்தத்திலேருந்து வரும்போது அவர் 10ல் ஒரு பங்கு கொடுத்தாரு. அது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த விஷயத்தில் அவருக்கு அவர் ஒரு என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு கிராட்டிடியூட் காட்டுறதுக்கு அது கொடுக்குறது. அது யாருக்கு? ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கறது, ஆண்டவர் பேரில் கொடுக்கறது. அது வேறு விஷயம். தட் இஸ் நாட் ஆஃபரிங். ஐ வில் டாக் டு யூ லேட்டர் வாட் இஸ் ஆஃபரிங். காணிக்கைன்னு சொன்னால் என்ன, தசமபாகன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ அவர் 10ல் ஒரு பங்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் மலாக்கி புஸ்தகத்தில் பார்க்குறோம், கட்டளை இருக்குது, உங்கள் தசமபாகம் வந்துட்டு எங்கே ஆலயத்துக்கு கொண்டு வாங்கோ. அங்கே இஸ்ராயலுக்கு அவருக்கு இவருக்குன்னு சொல்லலை, ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து என்னை பரீட்சை என்ன யூ ஹாவ் டு செக் மீ, யூ ஹாவ் டு டெஸ்ட் மீ, பரீட்சை பண்ணுங்கோ, என்னை செக் பண்ணுங்கோ, நான் உங்களை வீட்டில் ஆசீர்வாதத்தை நிரப்பிடுவேன், ஓவர்ஃப்ளவர் மாதிரி நான் கொடுக்குறேன். என் ஆலயத்தில் எது அது பாயிண்ட் இவ்வளோ தான். ஆலயம் அப்போது ஆபிரகாம் கொடுக்கும்போது ஆலயம் கிடையாது, சாலேம் ராஜா மட்டும்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஆலயம் இருக்குது, ஆண்டவர் மக்கள் ஒன்றா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் மக்களை பார்க்க வருவார். நான் இங்கே 2-3 பேர் இருக்கிறாரோ அவர் மத்தியில் நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த ஆலயத்தில் எந்த குறைவை கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டு, அதுக்காக அங்கே எழுதியிருக்கு மலாக்கி புஸ்தகத்தில், நீங்கள் தசம பாகம் வந்துட்டு ஆலயத்துக்கு கொடுங்க. ஆலயத்தில் தசம பாகம் மட்டும் இல்லை, ஆலயத்தில் எது குறைவு இருக்காத வழிக்கு நீங்கள் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தசம பாகம் நாங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். அது நாங்கள் தேவனுக்கு காட்டுற ஒரு கிராட்டிடியூட். இஃப் யூ கிவ் தட், ஐ டெல் யூ, காட் வில் பிளஸ் யூ. அந்த வசனம் எப்போ பொய்யாக முடியாது. நீங்கள் எனக்கு கொடுத்து பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிற வேர்டு அது பைபிளில் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிற விஷயம். ஆண்டவரே ஊழியக்காரர் மாதிரி மூலமாக சொல்லியிருக்கிற விஷயம், அது கொடுத்தே ஆகணும். அது 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 தப்பாது. இன்னும் ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நான் டிவி அது வீடியோவில் அவ்வளோ டீப்பாக ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. யாருக்காவது டவுட் இருந்தால் யூ கேன் டாக் டு மீ, மை நம்பர் இஸ் தேர் ஆன் த லைன், ஸோ யூ கேன் டாக் டு மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி. ஏன்னா நான் ஒரு பைபிள் டீச்சர், அதுக்காக தான் நான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ, நோ ப்ராப்ளம். ஐ எம் நாட் அ ப்ரீச்சர், ஐ எம் நாட் லிவிங் பை ஆஃபரிங்ஸ், ஐ எம் லிவிங் பை கிரேஸ் ஆஃப் காட்.
ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பவுல் சொல்கிறாரு, உன் ஹிருதயத்தில் தீர்மானம் பண்ண மாதிரி சர்ச்சில் கொடுக்கணும். அவர் அதே எதுக்காக அது சர்ச்சில் கொடுக்குறது? நீங்கள் காணிக்கைகளை பாருங்கள், சர்ச்சை பார்த்துக்கிறதுக்கு, சர்ச்சின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு, அப்புறம் சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர்களை அவசரங்களை சந்திக்கிறதுக்கு தசம பாகம் நாங்கள் கொடுக்கணும். சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கறது எதுக்குன்னா, சர்ச்சில் இருக்கிற மக்கள் தேவைகளை கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போது ஆண்டவர் போனதுக்கப்புறம் சர்ச்சு ஸ்டார்ட் ஆச்சு. பேதுரு எல்லாம் உக்காந்து வசனம் சொல்லியிருந்தார். நம்மளுக்கு தெரியும், ஆனால் என்ன சஃபேரா ஸ்டோரி எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அங்கே வர்ற பணம் என்ன பண்ணியிருந்தார்? பேங்கில் போட்டு அந்த இடம் எடுக்கிறா, அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறா, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறா, இந்த வண்டி வாங்குறா, அந்த குதிரை வாங்குறா, அந்த ரத்தத்தை வாங்குறான்னு சொல்லி வாங்கினாரா? இல்லை. அந்த பணம் வந்துட்டு மக்கள் மத்தியத்தில், சர்ச்சில் இருக்கிற மக்கள் மத்தியத்தில் பொதுவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருத்தர் வந்துட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டா, அது வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவரை தேவை பற்றி அது கொடுக்கப்பட்டது. ஊழியக்காரர்கிட்ட அது இருக்கலை. அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க வந்தவருக்கு. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் வேலை காரியம் விட்டுட்டு வந்துட்டு வசனம் கேட்டுன்னு இருந்தார். அந்த மாதிரி அற்புதங்கள் நடந்துன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அவரெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த படத்தை உபயோகம் பண்ணார். ஸோ யுவர் ஆஃபரிங் ஷுட் பி யூஸ் ஃபார் த சர்ச் நீடி சர்ச் மெம்பர்ஸ். திருப்பி சொல்கிறேன் நான், தசம பாகத்தில் தான் சர்ச்சு தேவைகளை சந்திக்கணும். உங்கள் காணிக்கையில் நீங்கள் அப்போ எவ்வளோனா கொடுக்கலாம். எவனோ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்தா ஓகே, அது வாங்கினார். எவனோ ஒரு ரிங்கு விற்று கொடுத்தா அது வாங்கினார். எவனோ ஒரு 20 ரூபாய் போட்டால் அது வாங்கினார். ஒரு தீர்மானத்தில் அவர் கொடுத்தாரு. பார்க்குறோம், பவுல் கொரிந்தோருக்கு பல சர்ச்சைகளுக்கு சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி கூடி வரும்போது, எவ்ரி வீக்கெண்டில் நீங்கள் சேர்ந்து வரும்போது சர்ச்சில் இதில் இருக்கிற ஒரு என்னது ஜெருசலேமில் இருக்கிற ஏழை மக்களுக்காக உங்கள் ஒரு பங்கை எடுத்து வச்சிடுங்க. நான் வரும்போது வந்துட்டு அது தீர்வு எடுத்துக்க போயிட்டு அங்கே கொடுக்குறேன். இது காணிக்கையில் பண்ண வேலை. இன்னைக்கு என்ன நடந்துன்னு இருக்கு? ஊழிக்கு வரும்போது கிழிஞ்ச சட்டை வேட்டி போட்டுட்டு வருவேன். அப்புறம் பார்த்தா டெய்லி ஒரு சூட்டா? 4 வண்டி வேணுமா உங்கள் வீட்டுக்கு முன்னால்? அதை ஓட்டுறதுக்கு 4 டிரைவர் வேணுமா? ஏதான புது வண்டி வரக்கூடாது மார்க்கெட்டில். பார்ப்பா, இது வித்துடு, அதை எடுத்துவோன்பா. You are misusing God's money. You will be punished. Every servant of God, I am alerting you. You live by tithe. Your church should be live by tithe. Whatever it comes within that, you can live happily. I tell you, God will bless you if you be faithful. But offering should be used for church believers' needs. Somebody may be in the hospital, help them. Somebody need for a poor people, very good education, very good knowledge they will be having, but cannot go to good school. You give them from your church. Do that. அவன் கையில் 4 மோதிரம். ஊழியக்காரனா நீ? விக்கு போடுறியா? சட்டத்தில் இருந்தாயே மக்கள் வருவார உங்ககிட்ட விக்கு போட்டு ஸ்டைலாக இருக்கணுமா நீ?
எங்கே இருக்குது பைபிளில்? ப்ளீஸ் சேஞ்ச். இப்போ இன்னொன்று இருக்குது, இன்னொன்று காணிக்கை இருக்குது. அது வந்துட்டு நம்மளுக்கு கலேஷியன்ஸ் சாப்டர் 6:6 இருக்குது. என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட வசனத்தை கேட்குறீங்களோ அவருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நல்லத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும். தசமபாகம் கிடையாது, உன் ஹிருதயத்தில் தீர்மானம் பண்ண மாதிரி அல்ல. இது வந்துட்டு ஒரு பங்கு என்ன? வாட் இஸ் தட்? ஐ sat and thought about it. நான் அதை பற்றி உட்காந்து யோசித்தேன். ஒரு பங்குன்னு சொன்னேன், என்ன எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு பங்கு. இப்போ எனக்கு ஆவியானவருக்கு தோன்றின ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியாது நீங்கள் நம்புறீங்களோ, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்டினா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் டைத் கொடுத்தாச்சு. உங்கள் ஹிருதயத்தில் தீர்மானம் பண்ணுவேன். உங்கள் ஆதாயத்தில் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு 1000 ரூபா உங்களுக்கு ஆதாயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் டைத்து 100 rupees கொடுத்துட்டீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இன்னும் 100 rupees நீங்கள் ஹிருதயத்தில் தீர்மானம் பண்ணி சர்ச்சு காரியத்துக்காக கொடுத்துட்டீங்க. ஓகே, 2 ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது 800 ரூபா. 800 ரூபாயில் உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தால், இந்த பாஸ்டர் ஃபேமிலி எல்லாம் கிடையாது, அவருக்கு இருக்கிற மக்கள் அவரெல்லாம் போடுறது பாஸ்டரே ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பராக பார்க்கணும். அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 4 பேர் + 1 5 people. டிவைட் தட் 800 into 5 things. அதில் ஒரு பங்கு வந்துட்டு அந்த பாஸ்டருக்கு பர்சனலாக கொடுக்கணும். அந்த பாஸ்டருக்கு கொடுங்கோ. ஏதோ வழியில் போடுற ஊழியக்காரர் கொடுக்காதீங்கோ. எங்கேயோ நான் ஊழியம் பண்ணுறேன், நான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், நான் வண்டி வாங்கி கொடுக்குறேன், பிக்சர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சிகளை ஓப்பன் பண்ண, நான் ஏஜென்சின்னு சொல்கிறேன், மினிஸ்ட்ரி சொல்ல மாட்டேன். ஏஜென்சிகளை ஓப்பன் பண்ணி பண்ணுறாரு, அவருக்கு அனுப்பாதீங்கோ. எங்கேயோ நீங்கள் என்ன அவர்தான் பணம் தெரியாது உங்களுக்கு. உங்கள் பணத்தில் போய் வேறு தேசத்தில் பெரிய பெரிய பங்களா வாங்கினிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஜெட்டு வண்டி வாங்கினிருக்கிறாங்க. அவன் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா, நாங்கள் ஒரு நாளில் ஜெட்டு பிளைன் போகிறோம். ஏப்பா ஜெட்டு பிளைன் போடுன்னு ஊழியக்காரனா நீ? பவுன்சர் வச்சுட்டு வரியா ஊழியத்துக்கு? நீ ஸ்டேஜ் மேலே வரும்போது பவுன்சர் வேணுமா அவனுக்கு? ஆண்டவர் அவர் தூத்தரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பவுன்சராக. பவுன்சரை வச்சுட்டு தொடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவருக்கெல்லாம் அனுப்பாதீங்க. யூ ஹாவ் டு கிவ் டு த பர்சன் ஹூ கிவ்ஸ் யூ த வேர்ட் ஆஃப் காட். தட் இஸ் யுவர் பாஸ்டர். அப்போ அவர் அங்கே இங்கே போய் இது பண்ண மாட்டார் தெரியுமா? அங்கேங்கோ பாஸ்டர்ஸ்க்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? இங்கேருந்து 50 ரூபாய் பஸ் சார்ஜ் வெட்டிட்டு போய் 100 ரூபாய் பஸ் சார்ஜ் வச்சுட்டு போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவர் கொடுக்குற 2000க்கு ஒரு ஓச்சர் சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த 2000 கொண்டு வந்து இவர் வாழ்க்கை வாழ்கிறாங்க. உங்கள் பாஸ்டர் அப்படி பிச்சை எடுக்கணுமா? கிவ் டு ஹிம் ஒன் பார்ட். These are the only 3 offerings which has to be given by the believer in God's name. One is for church maintenance, tithe. Second, church believers, needy believers needs, you will give the heartful offering. அண்ட் இப்படியே சொன்னால் உங்கள் மனசில் என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ அது 1 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம், அது கொடுக்கணும். 3வது நீங்கள் கேட்குற வசனம் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஊழியக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வீட்டுக்கு கூட்டு வர வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுவான். அவன் சொல்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் தான். தண்ணி அடித்து உக்காந்தா கூட இந்த கிரகத்தில் கடவுள் ஒரு பிரசன்னத்தை பார்த்து நிற்பேன் சொல்கிறான் ஒருத்தர். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்னா என்னையும் கூப்பிட்டு இருந்தார் ப்ரேயருக்கு. அவரது ஒரு ப்ரேயர் இருந்துச்சு வீட்டில். அங்கே 4-5 பேர் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. தண்ணி அடித்து அங்கே உக்காந்துட்டு அங்கே மத்தியத்தில் பேசுவாங்க, ஊன்றாரு.
அந்த அந்த வீட்டு ஒரு பெரிய பெரிய ஆள் என் தண்ணி அடிச்சிட்டு இருக்கார், வாசனை வருது. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ரொம்ப நல்லவர். அவரை சர்ச்சில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக வருது. அவர் பாடும்போது கேட்குறதுக்கே சந்தோஷம் எனக்கு. அவன் தண்ணி அடிச்சிருக்கிற சொல்லியா, ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது தண்ணி அடித்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு அவன் காணிக்க கொடுக்க மாட்டானே. இந்த மாதிரி ஊழியக்காரர்கள்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. யூ ஹாவ் டு கிவ் டு யுவர் பாஸ்டர். நான் ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இல்லைன்னா கூட 1 3 4 5 ஆன்லைனில் படிச்சுன்னு இருக்கிறாரு என்கிட்ட. உலகத்துலேருந்து எங்கெங்கேயோ படிச்சுன்னு இருக்கிறாரு. அப்புறம் நான் எங்கேயோ போகிறேன், வசனத்தை சொல்லி போடுறேன், நான் ஃப்ரீயாக தான் போகிறேன். நான் எங்கேயோ டிமாண்ட் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆனால் அவராக எனக்கு எதனா யாரானா, ஆனால் எனக்கு தெரியாது, அப்பப்போ யாரான ஒருத்தர் 500 ரூபா 1000 ரூபா 100 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுவாங்க. எனக்கு தெரியாது, அவர் யாரும் தெரியாது எனக்கு. எப்படி அவருக்கு கண்டிச்சோ தெரியாது. நான் வீடியோ போடுறேன், வீடியோவில் கூட என் நம்பர் மட்டும்தான் இருக்குது. நான் இங்கே கூட காசு வாங்க மாட்டேன். என் ஃபோன் நம்பர் இது ஜிமெயில் என்ன சொல்கிறது ஃபோன்பே ஜிபே அதெல்லாம் நம்பர் இருக்காது. நான் எப்போ கூட பணத்தை பற்றி பேச மாட்டேன், எனக்கு தேவை கூட இல்லை. என் ஆண்டவர் எங்கேயானா கொடுக்குறான்னு தெரியும், காக்கி கையிலானா அனுப்புகிறாருன்னு தெரியும், காக்கி கிடைக்கலன்னா ஒரு தூத்தரையாக அனுப்புகிறாருன்னு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பேன். ஆயிடுச்சா? பார்க்கும்போது எனக்கு வருது 100 ருபீஸ் வரும். 100 ருபீஸ் வந்ததும் இம்மிடியேட்டாக 10 ரூபாய் என் சர்ச்சுக்கு போகணும். நான் எந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கேனோ அந்த 10 ரூபாய் எங்கள் வீட்டில் சொல்கிறாரு, என்னங்கோ இப்போ என்ன நினைக்குவார் அந்த சர்ச்சில் அக்கௌண்டண்ட்டு, இந்த பாஸ்டரு இந்த பைபிள் டீச்சர் இவ்வளோ பெரிய பைபிள் காலேஜெல்லாம் வச்சுட்டு 10 ரூபாய்ன்றார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அது இம்பார்ட்டண்ட்டு. ஆண்டவருக்கு முன்னே நான் கிளியராக இருக்கணும். I have decided to give my tithe to my church. I'll give. When I attend personally, I give my heart decided offerings. And when I listen to somebody, whoever it may be younger to me or elder to me or any other thing, I send them money. Whatever I have in that, I will give them by the grace of God. So I don't have overflowing money with me, but I have a peace of mind, peace of God in my heart. When I sleep, I go to sleep, and my house is, we never slept hungry. நாங்கள் எப்போவே உபாசத்தோடு படுக்கலை. அன்பானவரே, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அது சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அபண்டன்ட் லைஃப், ஆனால் பரிபூர்ணமான ஒரு பிளஸ்ஸட் லைஃப் நீங்கள் வாழணுன்னா இந்த 3 காணிக்கைகளை தலையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போங்க. அது பைபிளில் இருக்கிற ஆஃபரிங். இதை விட்டு யார் எந்த பெரிய ஆள் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து எங்கே மீட்டிங் வச்சு உங்களை ஏன்னா நான் பேசணும்னு நிறைய இருக்குது, ஆனால் டைம் ஆன்லைனில் கிடையாது. ஸோ இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, மேக் God happy. To make God happy, you have to follow the word of God. That's all. Only way to make happy God is to follow the word of God, not anybody's word. நீங்கள் ஆண்டவரை சந்தோஷம் ஹாப்பி பண்ணணும்னா ஆண்டவருடைய வசனத்தை ஃபாலோ பண்ணணும். அது ஒரே வழி. யூ ஹேவ் டு ஒபே. கீழ்ப்படணும், ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படணும். பைபிள் அதுக்காக தான். அது பைபிள் ஒழுங்காக படிக்கணும், அது புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியே வாழணும். அவர் யார் வந்து எது சொன்னானோ நாங்கள் அந்த மாதிரியே வாழணும். திஸ் இஸ் அவர் மேனுவல்.
இது பழைய காலத்துக்கு ஒரு இருந்துச்சு, இப்போ இப்படி இல்லை. டில் த எண்ட் ஆஃப் திஸ் earth that book manual is for us. Jesus is coming soon. Prepare. God bless you. Amen.